பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, விசேஷமாக இந்த ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாள் ஆராதனையிலே மறுபடியும் இந்த தொலைக்காட்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் கிறிஸ்துவுக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். ஒவ்வொரு வாரங்களும் இந்த ஆராதனை மூலமாக, கர்த்தருடைய வார்த்தையின் மூலமாக நிச்சயம் நீங்கள் பயனடைகிறீர்கள். ஆவியிலே நிச்சயமாகவே கர்த்தர் உங்களை ஆவியில் எழுப்பிக் கொண்டிருக்கிறார் என்பதில் எந்தவித சந்தேகம் இல்லை என்று நாங்கள் கிறிஸ்துவுக்குள் விசுவாசிக்கிறோம். இந்த வாரமும் எங்களோடு கூட சேர்ந்து இணைந்து கர்த்தரை பாடி ஆராதியுங்கள். கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். நிச்சயமாகவே கர்த்தர் இந்த வாரத்திலும் பெரிய காரியங்களை செய்வாராக. நம் கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை அன்பா நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த ஞாயிற்றுக்கிழமை உயிர்த்தெழுந்த ஓய்வு நாள் ஆராதனைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஒரு வாரத்தை கூட எங்களுக்கு தானமாய் தந்து ஆண்டவரே உம்மை பாட துதிக்க உம்முடைய நாமத்தை உயர்த்தும்படி ஆண்டவர் கொடுத்ததான மேலான இரக்கத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து கர்த்தாவே வருகிற ஒவ்வொரு பாடல்கள் நிச்சயமாகவே ஆவிக்குள் எங்களை உயிர்ப்பிக்க கூடியதாய் மாறட்டும் என்று சொல்லி நாங்கள் கிறிஸ்துவுக்குள் விசுவாசிக்கிறோம். எங்களோடு இணைந்த ஆராதனையில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை என் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக, பலப்படுத்துவீராக. ஆரம்பம் முதல் முடிவு வரைக்கும் தேவனுடைய அளவில்லாத பிரசன்னம் எங்கள் நடுவிலே தங்கி இருக்கட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபங்களை கேட்டு தொடர்ந்து இருக்கிற ஆராதனை பகுதிகளை என் கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி தரப்போற கிருபைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சகல துதி கன மகிமை ஆண்டவர் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் ஈடு இணையற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். இப்பொழுது பாடி கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். இந்த கிறிஸ்துவ சுவிசேஷ ஐக்கிய சபையின் மூலமாக எங்களோடு இணைந்து பாடி கர்த்தரை ஆராதியுங்கள். நிச்சயமாகவே கர்த்தர் உங்கள் நடுவிலே பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமென். பாடி கர்த்தரை ஆராதிக்கலாம். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நாங்கள் வரவேற்கிறோம். 1-2 பாடல்களை பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். கைகளை கொண்டு வந்திருக்கிற பிள்ளைகள் எல்லாரும் ஆண்டவர் சமூகத்திலே கைகளை தட்டி பாடி ஆராதிப்போம். கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து பலப்படுத்துவாராக. ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன். ஆண்டவர் இயேசுவை நான் ஆராதிப்பேன். அவர்தான் நம் வல்லவராயிருக்கிறார். அவர்தான் நமக்கு வல்லவராயிருக்கிறார். அவர்தான் நமக்கு பரிசுத்தராயிருக்கிறார். அவர்தான் நமக்கு பிதாவாயிருக்கிறார். அப்படி இருக்கிற பாடலை உற்சாகத்தோடு கைகளை தட்டி பாடி ஆராதிப்போம். கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து பலப்படுத்துவாராக. எல்லாரும் கைகளை கொண்டு வந்திருக்கிற பிள்ளைகள் எல்லாரும் ஆண்டவர் சமூகத்திலே நான் உம்மை பாடி ஆராதிக்க வந்திருக்கிறேன். உம்மை துதிக்க வந்திருக்கிறேன் ஐயா. உம்மை மகிமைப்படுத்த வந்திருக்கிறேன். என்னை பாடி ஆராதிக்க ஆண்டவர் எனக்கு கிருபையை தாங்க நினைக்கிற பிள்ளைகள் கைகளை தட்டி பாடி ஆராதிப்போம். கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து பலப்படுத்துவாராக. ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன். ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன். ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். வல்லவரே உம்மை ஆராதிப்பேன். வல்லவரே உம்மை ஆராதிப்பேன். நல்லவரே உம்மை ஆராதிப்பேன். நல்லவரே உம்மை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன். ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன். ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன். பணிந்து குனிந்து ஆராதிப்பேன். பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன். பணிந்து குனிந்து ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன். ஆண்டவர் சமூகத்திலே ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். என்னை துதிக்க விடுங்க ஆண்டவரே. என்னை மகிமைப்படுத்துங்க. அப்படி நினைக்கிற பிள்ளைகள் கைகளை தட்டி ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். ஆவியிலே உம்மை ஆராதிப்பேன். உண்மையிலே உம்மை ஆராதிப்பேன். ஆவியிலே உம்மை ஆராதிப்பேன். உண்மையிலே உம்மை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன். ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன். ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். தூதர்களோடு ஆராதிப்பேன். சொத்திர பலியோடு ஆராதிப்பேன்.
வந்தோ யெகோவா தேவனையே துதித்திட வந்தோ தொழுதிட வந்தோ தூயவரே சுவையே ஆராதிக்க வந்தோ அன்பு கூற வந்தோ யெகோவா தேவனை ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க துதித்திட வந்தோ தொழுதிட வந்தோ தூயவரே சுவையே துதி கன மகிமையுமே மனதுடன் செலுத்துவோமே துதி கன மகிமையுமே முழு மனதுடன் செலுத்துவோமே சம்பூரண ஆசீர்வாதங்களா திருப்தியாய் அனுப்பிடும் ஆண்டவர் சமூகத்திலே சம்பூரண ஆசீர்வாதங்களா கைகளை தட்டி ஆண்டவர் சமூகத்திலே ஒரு விசை கூட சம்பூரண ஆசீர்வாதங்களா திருப்தியாய் அனுப்பிடும் ஒரு விசை கூட சம்பூரண ஆசீர்வாதங்களா திருப்தியாய் அப்படிப்பட்ட தேவனுக்கு ஆராதனை ஆராதிக்க வந்தோ அன்பு கூற வந்தோ யெகோவா தேவனையே துதித்திட வந்தோ தொழுதிட வந்தோ தூயவரே சுவையே ஆண்டவருக்கு ஆராதனை ஆராதிக்க வந்தோ அன்பு கூற வந்தோ யெகோவா தேவனையே ஆண்டவருக்கு மகிமை கனம் துதித்திட வந்தோ தொழுதிட வந்தோ தூயவரே சுவையே ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே என் சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைக்கின்ற ஆண்டவர் சமூகத்திலே சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைக்கின்ற ஆண்டவருக்கு ஆராதனை ஆராதிக்க வந்தோ அன்பு கூற வந்தோ யெகோவா தேவனை ஆண்டவரே துதித்திட வந்தோ தொழுதிட வந்தோ தூயவரே சுவையே ஆண்டவருக்கு ஆராதனை ஆராதிக்க வந்தோ அன்பு கூற வந்தோ யெகோவா தேவனை ஆண்டவரே உமக்கு கனம் துதித்திட வந்தோ தொழுதிட வந்தோ தூயவரே சுவையே ஆண்டவருக்கு ஆராதனை ஆராதிக்க வந்தோ அன்பு கூற வந்தோ யெகோவா தேவனை ஆண்டவரே உமக்கு மகிமை துதித்திட வந்தோ தொழுதிட வந்தோ தூயவரே சுவையே ஆராதிக்க வந்தோ அன்பு கூற வந்தோ யெகோவா தேவன் என்னை பாதுகாக்கிறே துதித்திட வந்தோ தொழுதிட வந்தோ தூயவரே சுவையே கடைசியாக ஆராதனை ஆராதிக்க வந்தோ அன்பு கூற வந்தோ
துதிக்கிறோம் ஐயா, உம்மை கனப்படுத்துகிறோம் ஐயா, உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஐயா. எங்களோடு பேசுங்க ஆண்டவரே, எங்களோடு பேசுங்கப்பா. எங்கள் எல்லாரும் வானத்துக்கு நேராக உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க. ஆராதிக்க வந்தோ, அன்பு கூற வந்தோ, யெகோவா தேவனே, துதித்திட வந்தோ, தொழுதிட வந்தோ, தூயவர் ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க. பாதுகாத்தாரே. உலகத்தில் எத்தனையோ நோய்கள் வந்த பொழுது, உலகத்தில் இருக்கிற மனுஷர்களுக்கு எத்தனையோ பிரயாசங்கள் வந்த பொழுது அவர் நம்மளை பாதுகாத்து, அவர் நம்மளை அரவணைத்து, அவர் நம்மளை தேற்றி நன்மையினால் நடத்தினாரே. அப்படிப்பட்ட தேவனுக்கு கைகள் எல்லாரும் வானத்துக்கு நேராக உயர்த்தீரார். காரம் பிடித்து நடத்துவார், கண்மலை மேல் நிறுத்துவார். காரம் பிடித்து நடத்துவார், கண்மலை மேல் நிறுத்துவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். அன்பு தேவ ஜனமே, நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நீ திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். அந்த நீதியின் வலது கரத்தினாலே உன்னை தாங்கிக் கொள்ளுவேன் என்று சொன்ன தேவனை கைகள் எல்லாரும் உயர்த்து. அந்த மாமிச கண்களை மூடிக்கொண்டு, அந்த ஆவியின் கண்களை திறந்து கொண்டு, அந்த பரலோகத்தில் இருக்கிற அந்த பிதாவை பார்த்து, அந்த நேசகுமாரனை பார்த்து கைகள் எல்லாரும் வானத்துக்கு நேராக உயர்த்தி ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் அப்பா தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஹalleluya, hallelujah, hallelujah,
மகிமைக்கும் பாத்திரரே, எல்லா கனத்துக்கும் பாத்திரரே, எல்லா மகிமைக்கும் பாத்திரரே, எல்லா கனத்துக்கும் பாத்திர. அசைவாடும் அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, எங்கள் மேலே அசைவாடும், எங்கள் மேலே அசைவாடும், எங்கள் மேலே அசைவாடுமே, எங்கள் மேலே அசைவாடுமே, எங்கள் மேலே அசைவாடுமே, என் மேலே அசைவாடுமே. ஹalleluya, 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 கைகளை வானத்துக்கு நேராக காரம் பீடித்த நாடத்துவா, கண்மாலை மேல் நீரத்துவா, காரம் பீடித்த நாடத்துவா, கண்மாலை மேல் நீரத்துவா, ஒரு தேற்றுவாது எங்க மனதில் இருக்கிற வேதனைகள் மாறட்டும், எங்க வீட்டில் இருக்கிற கஷ்டங்கள் மாறட்டும், எங்க தொழில் இருக்கிற வேதனைகள் மாறட்டும், எங்க தொழில் இருக்கிற பிரச்சனைகள் மாறட்டும், எங்க வீட்டில் இருக்கிற ப்ராப்ளங்கள் மாறட்டும். இயேசுவின் நாமத்தினாலே கட்டளையிடுங்க. நினைக்கிற பிள்ளைகள் கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றிகளை செலுத்துங்க. தலைக்கு மேலாக ஆண்டவருக்கு கைகளை தட்டி நமக்கு நன்மைகளை செய்த தேவனுக்கு தலைக்கு மேலாக கைகளை தட்டி நமக்கு உற்சாகத்தை கொடுத்த தேவனுக்கு தலைக்கு மேலாக கைகளை தட்டி இம்மட்டும் வழி நடத்தின எபினேசருக்கு கைகளை தட்டி கைகளை தட்டி கைகளை தட்டி உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. பரிசுத்த பிதாவே உமக்கு நன்றி, பிதாவே உமக்கு நன்றி, ராஜாவே உமக்கு நன்றி. அப்படியே தேவனுடைய கைகளை வானத்துக்கு நேராக உயர்த்தி ஹalleluya ஹalleluya
ஹalleluya. பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இவ்வளவு நேரம் பாடி ஆராதிக்க ஆண்டவரே எங்களுக்கு கொடுத்த இரக்கத்திற்காகவும் கிருபைக்காகவும் ஆண்டவரே உமக்கு கோடான கோடி நன்றிகளை செலுத்துகிறோம் ஐயா. எத்தனையோ மனுஷர்களுக்கு கிடைக்காத ஒரு பாக்கியத்தை ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையிலே கொடுத்தீரே. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஜெபத்தை கேட்ட கிருபைக்காய் நன்றி ஆண்டவரே. மீதமுள்ள நேரத்தை நம்முடைய பாதத்திலே சமர்ப்பிக்கிறோம் ஆண்டவரே. பேச போற வார்த்தைகள் நல்ல முறையில் வெளிப்பட உதவி செய்ய வேண்டும் ஆட்சிபிக்கிறோம் ஆண்டவர். ஜெபத்தை கேட்டு விடுதலை கொடுத்த கிருபைக்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் இந்த நாள் ஓய்வு நாள் ஆராதனையிலே மகிமைப்படுவதாக. விசேஷமாக நல்ல பாடி தேவனுடைய நாமத்தை உயர்த்தும்படி ஆண்டவர் பாராட்டின மேலான இரக்கங்களுக்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். விசேஷமாக இந்த ஞாயிற்றுக்கிழமையும் தேவ சமூகத்தில் இருந்து அவரை பாட துதிக்க ஆண்டவர் பாராட்டின மேலான இரக்கங்களுக்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். உண்மையாகவே நான் நம்புகிறேன், பாடின பாடல்கள், நடத்தின ஆராதனைகள் உங்களுக்கு ஒரு பெரிய பலத்தை கொண்டு வந்திருக்கும் என்று சொல்லி நான் கிறிஸ்துவுக்குள் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். நிச்சயமாக ஒவ்வொரு வாரங்களிலும் கர்த்தர் நம்முடைய நடுவில் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்து கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் கரங்களை உயர்த்தி ஒரு ஆமை சொல்றீங்க? இந்த வாரத்திலையும் நிச்சயமாகவே கர்த்தர் உங்களுக்கு ஒரு புதிய பலனையும் ஒரு புதிய ஆசீர்வாதத்தையும் ஒரு புதிய அபிஷேகத்தையும் கர்த்தர் கொண்டு வருவார் என்பதில் எந்தவித சந்தேகம் இல்லை. விசேஷமாக இந்த ஞாயிற்றுக்கிழமை இந்த கிறிஸ்துவ சுவிசேஷ ஐக்கிய சபையிலிருந்து கர்த்தருடைய வார்த்தையோடு எழுப்பி நிற்பதில் கிறிஸ்துவுக்குள் மிகவும் நான் சந்தோஷப்படுகிறேன். நிச்சயமாக ஒவ்வொரு வாரங்களிலும் கர்த்தர் உங்கள் நடுவில் பெரிய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார் என்பதில் எந்தவித சந்தேகம் இல்லை. இந்த வாரத்திலும் கூட நேரடியாக கர்த்தருடைய வார்த்தைக்குள் கடந்து போக போகிறோம். நீங்க இருக்கிற இடங்களில் வேதமுடைய கரங்களில் இருக்குமானால் வேதங்களை கையில் எடுத்துக்கொண்டு விசுவாசத்தோடு கர்த்தருடைய சத்தியத்தின் வார்த்தைகளை கேட்க கடந்து செல்லுவோம். நிச்சயமாக இந்த வாரத்திலும் கர்த்தருடைய வார்த்தை உங்களை பலப்படுத்தக்கூடியதாய், உங்களை தைரியப்படுத்தக்கூடியதாய், உங்களை அபிஷேகப்படுத்தக்கூடியதாய் கடந்து வரும் என்பதில் எந்தவித சந்தேகம் இல்லை என்று சொல்லிக் கொண்டு கர்த்தருடைய வார்த்தைக்குள் கடந்து செல்லலாம். நிச்சயமாகவே கர்த்தர் நம் நடுவில் பெரிய காரியங்களை செய்வாராக. இந்த வாரத்தின் ஆதாரங்களுக்காக ஒரு வேத பகுதியை நாம் வாசிக்க கேட்கலாம். நிச்சயமாகவே கர்த்தர் நம் நடுவிலே பெரிய காரியங்களை செய்வாராக. 2 ராஜாக்களின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 1வது வசனத்தை சத்தத்தை உயர்த்தி வாசிக்க கேட்கலாம். நிச்சயமாகவே கர்த்தர் நம் நடுவிலே பெரிய காரியங்களை செய்வாராக. கர்த்தர் எலியாவை சுழல் காற்றிலே பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ள போகிற போது எலியா எலிசாவோடு கூட கில்காலில் இருந்து புறப்படுகிறார். இந்த வாரத்தில் எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வாரத்தில் ஒரு அபிஷேகம் உள்ள தெய்வ பிள்ளைகளை குறித்து இந்த வாரத்தில் கேட்க போகிறோம். வேதத்தில் 2 தெய்வ பிள்ளைகள் மரணத்தையே காணாமல் ஸ்தோத்திரம் சரீரத்தில் மரிக்காமல் தேவ சமூகத்தில் சுழல் காற்றிலே அவர்கள் அபிஷேகத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டார்கள், ஆவியில எடுத்துக்கொள்ளப்பட்டார்கள். ஆமென், ஆமென். அப்படிப்பட்ட ஒரு தேவ மனிதனை குறித்து தான் இந்த வாரத்தில் உங்கள் நடுவில் நான் பிரசங்கிக்க விரும்புகிறேன். அவர் தான் தேவனுடைய மனுஷனாய் இருக்கிற எலியாவை குறித்து உங்கள் நடுவில் பேச விரும்புகிறேன். எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அபிஷேகம் உள்ளதான எலியாவுக்கு என் கர்த்தர் ஒரு பெரிய அதிகாரத்தை கொடுத்திருந்தார். என்ன அதிகாரம்? அவர் வார்த்தையை பேசினால் மழைகள் நிற்கும். அவர் ராஜாக்களுக்கு முன்பதாக சவால் விட்டால் ராஜாக்களுக்கு முன்பதாய் அவருடைய வார்த்தையை கர்த்தர் கனப்படுத்தினார். அது மட்டுமல்ல, வேதத்தில் வாசிக்கிறோம், அவரை கொண்டு கர்த்தர் கர்மேல் பர்வதத்திலே ஒரு பெரிய அக்னியை புறப்பட பண்ணினார் என்பதெல்லாம் வேதத்தில் வாசிக்கிறோம். ஆனா பாருங்க, இன்னைக்கு அநேக குடும்பங்களில் அவர்கள் பெற்றதான அபிஷேகத்தை அல்லது அவர்கள் பெற்றுக்கொண்டதான வரங்களை தனக்கு பின்வருகிற சந்ததிகளுக்கு
அவர்கள் கற்றுக் கொடுக்க மறந்து விடுகிறார்கள். எனக்கு அநேக குடும்பங்களில் இந்த வாரத்தில் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, நீங்கள் ரட்சிக்கப்பட்டவர்களாய் இருந்தால், நீங்கள் அபிஷேகம் பெற்றவர்களாய் இருந்தால், தேவ சமூகத்தில் பலன் பெற்றவர்களாய் இருந்தால், வரக்கூடிய உங்கள் சந்ததிக்கும் உங்களுக்கு பின்பதாய் வருகிற ஜெனரேஷனுக்கு நீங்கள் கற்றுக் கொடுக்க மறந்துவிடக் கூடாது என்பதை பரிசுத்த ஆவியிலே இந்த வாரத்தில் உங்கள் நடுவில் நான் கற்றுக் கொடுக்க விரும்புகிறேன். இங்க கவனிங்கள், எலியா சுழல் காற்றிலே எடுத்துக்கொள்ளப்பட போகிற நாட்கள் வந்துவிட்டது. அப்பொழுது எலியா சொல்லுகிறார், தேவ மனிதா இருக்கிற எலிசாவை பார்த்து, நான் பெற்ற அபிஷேகத்தை, நான் பெற்ற அபிஷேகத்தின் சால்வையை உங்களுக்கு நான் தந்துவிட்டு போகும்படி விரும்புகிறேன் என்று அவர் தேவ மனிதனாய் இருக்கிற எலிசாவின் இடத்துல அவர் வேண்டிக் கொண்டார். எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்தில் ஸ்தோத்திரம், அப்படிப்பட்ட ஒரு வரங்கள், அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகம், அப்படிப்பட்ட ஒரு தேவனுடைய வல்லமை கிடைப்பதற்கு இந்த உலகத்தில் அவர்கள் செய்ததானே அல்லது அவர் கடந்து போனதானே 4 இடங்களை குறித்து தான் இந்த ஞாயிற்றுக்கிழமை உங்கள் நடுவில் பிரசங்கிக்க விரும்புகிறேன். தேவ சமூகத்தில் நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள். தேவ சமூகத்தில் ஒரு வரங்கள் கிடைக்க வேண்டுமானால், தேவ சமூகத்தில் ஒரு தாளந்துகள் கிடைக்க வேண்டுமானால், ஒரு அபிஷேகம் கிடைக்க வேண்டுமானால் அது சாதாரணமாய் கிடைப்பதில்லை. தேவ மனிதர்கள் அதை எப்படி பெற்றுக்கொண்டார்கள் என்பதை இந்த வாரத்தில் நீங்களும் கேட்டு இதே பாதையிலே சென்று நிச்சயமாய் கர்த்தர் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் இதே அபிஷேகத்தை, இதே சால்வையை என் கர்த்தர் தர வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். முதல் வசனத்தில் வாசிக்க கேட்டீர்கள். எலியா சொல்லுகிறார் எலிசாவை பார்த்து, நாமல் இப்பொழுது நான் பெற்ற அபிஷேகத்தின் சால்வையை உங்களுக்கு தர வேண்டுமானால் நான் கடந்து செல்லுகிற 4 இடங்களை நீங்கள் கடந்து செல்ல வேண்டும். ஒருவேளை நான் வேதத்தில் குறிப்பிடுகிற 4 பாதைகளை நீங்கள் இந்த வாரத்திலே கடந்து கொண்டிருந்தால் அல்லது கடக்க தயாரானால், எலியாவுக்கு கொடுத்த அபிஷேகத்தின் சால்வை எலிசாவுக்கு கொடுத்ததான அபிஷேகத்தின் சால்வை இரட்டித்தனையாய் இந்த ஞாயிற்றுக்கிழமை கர்த்தர் உங்களுக்கு தர விரும்புகிறார். வாசிக்க கேட்டீங்க. முதலாவது வசனத்தில் முதல்ல அவர்கள் புறப்படுகிற இடமானது கில்காலில் இருந்து புறப்படுகிறார்கள். அந்த 1வது வசனத்தில் கடைசி பகுதியில் இருக்கிறது. அவர்கள் எங்கிருந்து புறப்படுகிறார்கள்? கில்காலில் இருந்து புறப்படுகிறார்கள். கில்கால் என்று சொன்னால் வேதத்தில் அதற்கு அர்த்தம் இருக்கிறது, நிந்தனையை புரட்டி போட்ட இடம். கில்கால் என்று சொன்னால் நிந்தனையை புரட்டி போட்ட இடம். தேவ மனுஷனாய் இருக்கிற எலிசா தன்னுடைய அபிஷேகம் உள்ள எலியாவின் இடத்துல இருந்து சால்வையை பெற்றுக்கொள்ளும்படி அவர் ஒரு இடத்திலிருந்து புறப்படுகிறார். அவர்தான், அந்த இடம்தான் கில்கால் என்று வேதத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. கில்கால் என்றால் என்ன தெரியுமா? நிந்தனையை புரட்டி போட்ட இடம். ஒருவேளை தேவ சமூகத்தில் நீங்கள் இதே பலத்தை இந்த உலகத்தில் ஸ்தோத்திரம், இந்த கடைசி நாட்களில் உங்களுக்கு வேண்டிய பலன் என்ன தெரியுமா? தேவ சமூகத்தில் இருந்து வியாதிகளை மேற்கொள்ளுகிற பலன், சூழ்நிலைகளை மேற்கொள்ளுகிற பலன், உங்களை சுற்றிலும் இருக்கிற பாரங்களை மேற்கொள்ளுகிற பலன் உங்களுக்கு இந்த கடைசி நாட்கள் வேண்டுமானால் முதல்ல நீங்கள் புறப்படுகிற இடம் கில்காலா தான் இருக்கும். கில்கால் என்றால் என்ன தெரியுமா? நிந்தனை புரட்டப்பட்ட இடம். முதல்ல தேவனுக்குள் ரட்சிக்கப்பட்டு வேதத்தில் வேதத்தின்படி கர்த்தர் சமூகத்தில் ஒரு வரங்களை, ஒரு வல்லமையை நீங்கள் பெற்றுக்கொள்ள தயாரானால் முதல்ல உங்களுடைய குடும்பத்துக்கு விரோதமாய் அல்லது உங்களுக்கு விரோதமாய் ஒரு நிந்தனை கடந்து வரும். இந்த வாரத்தில் கர்த்தர் சொல்லுகிறார், எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, நீ கில்காலில நிற்கிறவர்களா இருந்தால் இந்த ஞாயிற்றுக்கிழமை உங்க குடும்பம் கில்காலில நிற்கிறதா அல்லது உங்கள் சபை கில்காலில நிற்கிறதா? கில்கால் என்றால் என்ன? நிந்தனையை புரட்டி போட்ட இடம். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, என் குடும்பமும் நாங்களும் நிந்தனையில நின்று கொண்டிருக்கிறோம். அநேகரங்களை நிந்திக்கிறார்கள், அநேகரங்களை பரிகாசம் பண்ணுகிறார்கள். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாளிலே உங்களுக்கு நேராய் கடந்து வருகிறது. ஆண்டவர் எப்படி எலியாவுக்கு கொடுத்த அபிஷேகத்தின் சால்வையை ரெட்டிப்பாய் எலிசாவுக்கு கொடுத்தாரோ அதே போல கில்காலில் இருக்கிற உங்களுக்கும் கர்த்தர் தர போதுமான தேவனாய் இருக்கிறார். அதனால தான் பாருங்க, நிறைய பேர் சொல்லுவாங்க கிறிஸ்துவுக்குள் வந்த உடனே, ஹல்லேலூயா, உலகம் ஒருவேளை சொல்லலாம், ஆமென், சர்ச்சுக்கு வந்தா
ஒருவேளை பணம் கிடைக்கும், ரட்சிக்க சர்ச்சுக்கு வந்தா ஒருவேளை ஆஸ்தியும் அந்தஸ்தும் கிடைக்கும். இதெல்லாம் நிச்சயமா ஆண்டவரை தேடின பிள்ளைகளுக்கு கொடுப்பார். ஆனால் அதுக்கு முன்பதாக ஒரு நிந்தனை உங்களை தேடி நிச்சயமாய் வரும். எத்தனை பேர் ஆமை சொல்றீங்க? ஹல்லேலூயா. உலகத்தில் ஒருவரை சொல்லுவாங்க, இன்னைக்கெல்லாம் பெரிய பெரிய பரிசுத்தவான்கள், பெரிய பெரிய ஊழியக்காரர்கள், வேதத்திலே ஆமை ஸ்தோத்திரம் அநேக ஊழியர்களை குறித்து, தேவ பிள்ளைகளை குறித்து இன்றைக்கு பேச காரணம் அவர்களும் கில்காலை தாண்டி தான் வந்திருக்கிறார்கள். இன்றைக்கு உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்களும் உங்கள் குடும்பமும் கில்காலிலே நிற்பீர்கள் என்று சொன்னார். 2 கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே என் குடும்பத்துக்கு வந்திருக்கிற நிந்தனை எங்களை தகர்ப்பதற்கு அல்ல, எங்களை உடைப்பதற்கு அல்ல. ஆமென். உலகத்தில் அநேகருக்கு கிடைக்காத அபிஷேகத்தின் சால்வையை என் கர்த்தர் நமக்கு ரெட்டிப்பாய் கொடுக்க போகிறார். என் ஆண்டவர் நமக்கு ரெட்டிப்பாய் கொடுக்க போகிறார். கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே நிந்தனையில நிக்கிறேன், கவலைப்படல. காரணம் என்ன தெரியுமா? இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில கிறிஸ்துவுக்குள் வந்த உடனே முதல்ல நிந்தனை தான் வரும். அதனால தான் பாருங்க, கிறிஸ்துவுக்குள்ள வந்த உடனே நிறைய பேர் சொல்லுவாங்க, ஆமென் ஸ்தோத்திரம், எல்லாமே இழந்துச்சு, எல்லாமே நம்மளை விட்டு போய்விட்டது. ஆனால் யோபுவை குறித்து வேதம் சொல்லுகிறது, பக்தனாய் இருக்கிற யோபு தன்னுடைய 42 அதிகாரத்தில் சொல்லுகிறார், தேவரீ நீ சகலத்தை செய்ய வல்லவர், நீ செய்ய நினைப்பது தடைபடாது, நீ செய்ய நினைப்பது தடைபடாது. எப்ப சொல்றாரு தெரியுமா? வாழ்க்கையில எல்லாம் இழந்தது, இருந்த ஆசீர்வாதம் எல்லாம் இழந்தது. அநேகர் நிந்தித்தார்கள் யோபுவை, அநேகர் பரிகாசம் பண்ணினார்கள். ரட்சிக்கப்பட்டதுனால தான் உனக்கு இந்த நிந்தனை, வேதத்தை எடுத்ததுனால தான் உனக்கு இந்த நிந்தனை இல்ல. ஆமென். ஒரு கில்கால் வந்தால் நிச்சயம் ஒரு ஆசீர்வாதம் நிச்சயமாய் உண்டு. கில்காலை கடக்காம ஹல்லேலூயா ஒரு ஆசீர்வாதம் இல்லைங்க. எலியா எலிசாவை முதல்ல எந்த இடத்துக்கு கூட்டிட்டு போனாரு தெரியுமா? கில்காலுக்கு கூட்டிட்டு போனாரு. ஹல்லேலூயா. அங்க இருந்து ஜெபிக்க ஆரம்பிக்கிறார். உடனே அடுத்த வசனம் சொல்லுகிறது, அவர்கள் அபிஷேகத்தின் சால்வையை அவர் ரெட்டிப்பா வாங்குவதற்கு முதலாவது கில்காலை கடந்தார். இரண்டாவதாக அவர் ஒரு இடத்தை கடக்கிறார். வாசிக்க கேட்கலாம் 3வது வசனத்தை. எலியா எலிசாவை நோக்கி நீ இங்கே இரு, நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை பெத்தேல் மட்டும் போக சொல்லுகிறார். 2வது வசனத்துல வாசிக்க கேட்டீங்க. ஆமென். முதல்ல எலியாவினிடத்தில் இருந்ததான அபிஷேகத்தின் சால்வையை ரெட்டிப்பாய் வாங்குவதற்கு முதல்ல எலியா, ஆமென் ஸ்தோத்திரம், எலியா கூட எங்கிருந்து புறப்படுகிறார் தெரியுமா? கில்காலில் இருந்து புறப்பட்டார். நிந்தனை புரட்டி போட்ட இடத்திலிருந்து புறப்பட்டார். இரண்டாவதாக பெத்தேலுக்கு கொண்டு போகிறார். கையை உயர்த்தி சொல்லுங்க, கில்கால் தாண்டினால் பெத்தேலுக்கு கர்த்தரின் குடும்பத்தை கொண்டு போக போகிறார். பெத்தேல் என்றால் அர்த்தம் என்ன தெரியுமா? அப்பத்தின் வீடு, புசிக்கிற வீடு, ஆசீர்வாதத்தின் வீடு, ஆமென் ஸ்தோத்திரம், சமாதானத்தின் வீடு. ஒருவேளை கில்காலுக்கு அடுத்து நமக்கு காத்திருக்கிற இடம் எது தெரியுமா? பெத்தேல். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கையை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, இந்த ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாள் ஆராதனையிலே எனக்கும் என் குடும்பத்திற்கும், எனக்கும் என் பிள்ளைகளுக்கும், எங்களுக்கும் எங்கள் சபைக்கும், எங்களுக்கும் எங்களுடைய தேசத்துக்கும் கில்காலை கடந்தது உண்மையானால் அடுத்தபடியாக நாங்கள் கடக்க போகிற இடம் பெத்தேல், அப்பத்தின் வீடு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இங்க பாருங்க, எலிசாவும் எலியாவும் அடுத்து ஒரு இடத்திலே கால் வைக்கிறார்கள். அந்த இடம்தான் ஆமென் ஸ்தோத்திரம் பெத்தேல். பெத்தேல் என்றால் அப்பத்தின் வீடு. இந்த ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாள் ஆராதனையில குடும்பமாய் கையை உயர்த்தி சொல்லுங்க, என் அப்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார், என் குடும்பத்தை கர்த்தர் தரித்திரத்தை மாற்ற போகிறார். பெத்தேல் என்று சொன்னால் தரித்திரத்தை மாற்றுகிற இடம். ஆமென் ஸ்தோத்திரம். நிந்தனையை மாற்றுவது மட்டுமில்லைங்க, தரித்திரத்தை கர்த்தர் மாற்றுவார். கையை உயர்த்தி சொல்லுங்க, நான் ஆராதிக்கிற கர்த்தர் ஐஸ்வர்ய சம்பனர். எத்தனை பேர் இன்னைக்கு சொல்ல போறீங்க? இந்த ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாள் ஆராதனையில எங்க வீட்டை பெத்தேலாய் மாற்ற போகிறா, எங்க குடும்பத்தை பெத்தேலாய் மாற்ற போகிறா.
இந்த வாரத்திலிருந்து சொல்லுங்க, அநேக இடத்துல வாங்கின எங்கள் கரங்கள், அநேக இடத்துல ஏந்தி நின்ற எங்கள் கரங்கள், அநேகர் யாராவது எங்களுக்கு ஆசீர்வாதத்தை தரமாட்டார்களா, யாராவது எங்களுக்கு ஆகாரத்திற்கு அல்லது புசிப்பதற்கு ஏதாவது கொடுக்க மாட்டார்களா என்று எதிர்பார்க்கிற குடும்பத்தை இந்த வாரத்தில் கர்த்தர் உங்க வீட்டை பெத்தேலாய் மாற்ற போகிறார். நல்ல கவனிங்க. எலியா எலிசாவை கூட்டிக் கொண்டு போகிறார். கில்கால்ல இருந்து புறப்படுகிறார். நிந்தனை, ஒருவேளை அநேகர் நம்மளை நிந்திக்கலாம். எதற்கு இந்த ஆராதனை, எதற்கு இந்த வேதம், எதற்கு இந்த ஜெபங்கள்? நிந்திக்கலாம். ஜெபத்தை உற்றாதீங்க. ஒரு நாள் நம்ம வீட்டை பெத்தேலாய் மாற்றும் பொழுது அநேகர் நிந்தித்தவர்கள், நம்மளை பரிகாசம் பண்ணினவர்கள், நம்மளை அற்பமாய் நினைத்தவர்கள் நம்முடைய வீட்டாய் இருக்கிற பெத்தேலை பார்க்க போகிறார்கள். கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே இந்த ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாள் ஆராதனையில என் வீட்டை பெத்தேலாய் மாற்றுவீராக. அப்பத்தின் வீடாய் மாற்றட்டும். நிந்தனையை சகிச்ச எலியா, நிந்தனையை சகித்த எலிசா, இரண்டு பேரும் பெத்தேலுக்கு புறப்படுகிறார்கள். நல்ல கவனிங்க. எப்போ உங்களுக்கு அதிக பிரச்சனைகள் ஆரம்பிக்கும் தெரியுமா? உங்க வீடை என்னைக்கு கர்த்தர் பெத்தேலாய் மாற்ற ஆரம்பிக்கிறாரோ இல்லாத சத்துருக்கள் எழும்ப ஆரம்பிப்பார்கள். இங்க அப்படிதான் நடக்குதுங்க. பெத்தேலுக்கு போன உடனே அடுத்த வசனம், 4வது வசனம் சொல்லுகிறது, வாசிக்க கேட்கலாம். கர்த்தர் நம்மை தாராளமாக ஆசீர்வதிப்பாராக. பின்பு எலியா அவனை நோக்கி எலிசாவே நீர் இங்கே இரும், கர்த்தர் என்னை எரிகோ மட்டும் போக சொல்லுகிறார். கவனிங்க. முதல் இடம் கில்கால், இரண்டாவது இடம் பெத்தேல். இது ரெண்டையும் கடக்கிறது ரொம்ப கடினமா கடந்தாங்க. கஷ்டப்பட்டு முழங்கால் போட்டு ஜெபித்து எப்படியோ பிரயாசப்பட்டு வீட்டை பெத்தேலா மாற்றியாச்சு. ஒருவேளை உங்க வீடு இன்னும் கில்கால்ல இருந்தா இந்த ஞாயிற்றுக்கிழமை சொல்லுங்க, ஆண்டவரே எங்க வீடு பெத்தேலா மாறும். பெத்தேலாய் மாறினதுக்கு அப்புறமாய் உங்களுக்கு விரோதமாய் ஸ்தோத்திரம் வசனம் சொல்லுகிறது, பெரிய ஒரு எரிகோ கோட்டையை இவர்கள் கடக்க வேண்டியது இருந்தது. ஆமென். எரிகோ கோட்டையை குறித்து வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் கடக்க முடியாமல் தேசத்துல எரிகோ கோட்டையை அவர்கள் எழும்ப கட்டினார்கள். இப்ப சொல்லுங்க, இந்த வாரத்தில் என் அபிஷேகத்தின் சால்வையை நானும் என் குடும்பமும் வாங்குவதற்கு விரோதமாக, எங்களுக்கு விரோதமாக எப்படிப்பட்ட எரிகோ கோட்டைகள், எப்படிப்பட்ட மதில்களை பிசாசு கட்டி எழுப்பினாலும் இந்த வாரத்தில் அவைகளை இடிக்கத்தக்கதாக கர்த்தருடைய வல்லமை எனக்கும் என் குடும்பத்துக்கு விரோதமாக கடந்து வரப்போகிறது, நேராய் கடந்து வரப்போகிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்ல போறீங்க? கரங்களை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரே இந்த ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாள் ஆராதனையில் ஆண்டவரே கஷ்டப்பட்டு, ஆண்டவரே அநேக பாடுகள் பட்டு கில்காலை கடந்து வந்தோம், நிந்தனையை கடந்து வந்தோம், பரிகாசத்தை கடந்து வந்தோம். பெத்தேலுக்கு வந்ததுக்கு அப்புறமாக ஆண்டவரே பெத்தேலில வந்து ஆண்டவரே என் வீட்டை அப்பத்தின் வீடாய் மாற்றினதுக்கு அப்புறம் எங்களுக்கு விரோதமாய் ஒரு எரிகோ கோட்டையை கட்டி எழுப்பினார்கள். இந்த ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாள் ஆராதனையிலே உங்களுக்கு நேராய் கர்த்தருடைய வார்த்தை கடந்து வருகிறது. உங்கள் குடும்பத்துக்கு விரோதமாய், உன் பிள்ளைகளுக்கு விரோதமாய், உங்கள் ஆசீர்வாதத்துக்கு விரோதமாய், உங்கள் ஆண்டவரே சந்தோஷத்துக்கு விரோதமாய் எவ்வளவு பெரிய எரிகோ கோட்டைகளை உங்களுக்கு விரோதமாய் கட்டினாலும் இந்த ஞாயிற்றுக்கிழமை அவைகளை இடிப்பதற்கு நாம் ஆராதிக்கிற கர்த்தர் ஜீவனுள்ள தேவனாய் இருக்கிறார். நம்பிக்கை இருந்தா ரெண்டு கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே இந்த பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருக்கும் போதே ஆண்டவரே நாங்கள் எங்கள் குடும்பமும் அபிஷேகத்தின் சால்வையை வாங்குவதற்கு நாங்கள் புறப்படுகிற நேரத்தில் எங்களுக்கு விரோதமாக கட்டி எழுப்பப்பட்டதான எரிகோ கோட்டைகளை கர்த்தர் உடைப்பீராக. வசனம் சொல்லுகிறது, எலியாவும் எலிசாவும் கடினப்பட்டு கடக்கிறார்கள் எரிகோவை. ஆனாலும் வேதம் சொல்லுகிறது, எவ்வளவு உயரத்தில் இவர்களுக்கு விரோதமாய் எரிகோ கோட்டையை கட்டினார்களோ அவ்வளவாய் தேவனுடைய மகிமை இறங்கி அவைகளை இடித்து போட்டது. இப்பமே துதிக்க ஆரம்பிங்கள், எரிகோ கோட்டை உடைக்கப்படும். ஜெபிக்க ஆரம்பிங்கள், எரிகோ கோட்டையை கர்த்தர் உடைக்க போதுமான தேவனாய் இருக்கிறார். அதற்கப்புறமாக வேதம் சொல்லுகிறது, கடைசியாக ஒரு இடத்தை கடக்கிறார்கள். அந்த இடத்தை அடுத்த வசனத்தில் வாசிக்க கேட்கலாம், வாசிக்கலாம். கர்த்தர் நம்மை தாராளமாக ஆசீர்வதிப்பாராக. பின்பு எலியா அவரை நோக்கி, நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை யோர்தான் மட்டும் போக சொல்லுகிறார். அல்லேலூயா. தேவனுடைய பரிசுத்த நாமம்
இந்த ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாளில் மகிமைப்படுவதாக. எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு சால்வையை வாங்குவதற்கு இவர் இந்த இடத்துல பணத்தை வாங்க புறப்படலைங்க, பதவிக்காக ஓடல. ஹalleluya. இந்த 4 இடத்தை கடப்பதற்கு இவர் சொத்து சுகத்துக்காக ஓடல. ஆமென். எலியாவுக்கு கிடைச்சதான அந்த அபிஷேகத்தின் சால்வை அவர் எப்படி யோர்தானை 2ஆய் பிரித்தாரோ, எப்படி ஆமென் சாப கட்டுகளை அறுத்தாரோ, எப்படி தேசத்திலே அற்புத அடையாளங்களை நடப்பித்தாரோ, அதே வல்லமையை எலிசா பெற்றுக்கொள்வதற்கு அவர் கடந்து போன 4 இடங்களை தான் இப்பொழுது நீங்கள் வாசிக்க கேட்டீர்கள். 1 கில்கால், 2 பெத்தேல், 3 எரிகோ, 4 யோர்தான். கடைசியில வந்து நிற்கிற இடம் தாங்க யோர்தான். இதுவரைக்கும் அவன் சாதாரண பூமியில நடந்து வந்தாங்க. இங்கே ஒரு பெரிய நதி, ஒரு பெரிய கரை புரண்டு ஓடுகிற தண்ணீர். எலிசாவுடைய தரிசனத்துக்கு விரோதமாய் அல்லது எலிசாவுக்கு அவன் சால்வையை கொடுக்க பெற்றுக்கொள்ள விடாமல் ஒரு பெரிய யோர்தான் கரை புரண்டு ஓடுகிற நதிக்கு நேராக வந்து நிற்கிறார்கள். அந்த இடத்துல வந்தவுடனே இருவரும் அமை ஸ்தோத்திரம் நதியில நின்று கொண்டு அமை ஜெபிக்கிறார்கள். உடனே எலிசா பார்க்கிறார். எலியா என்ன செய்தார் தெரியுமா? அவன் தனக்கு தேவன் கொடுத்ததான அபிஷேகத்தின் சால்வை எடுத்து அவர்களுக்கு விரோதமாய் நிற்கிற நதியை அடித்தார்கள். அடித்த நேரத்திலே யோர்தான் 2ஆய் பிரிந்து போனது. அக்கறைக்கு போய் ஹalleluya எலியா சுழல் காற்றிலே எடுத்துக்கொள்ளப்படும் போது 4 இடங்களை தாண்டிதான் எலிசா அந்த சால்வையை பெற்றுக்கொண்டான். ஆமென். வேத பகுதியில் ஒரு வேத பகுதி இப்படி சொல்லுகிறது, எலிசா மரித்ததற்கு பின்பு வேதம் சொல்லுகிறது அவருடைய அவன் எலும்பு கூட்டின் மேல் 1 வருடத்துக்கு அப்புறமாக ஒரு மரித்தவனை கொண்டு போய் அவருடைய அவன் எலும்பு கூட்டின் மேல் போட்ட பொழுது மரித்தவன் உயிரோடு எழும்புகிற அளவிற்கு எலிசாவின் எலும்புகளுக்குள்ளாக அந்த அபிஷேகம் பலன் பெற்று இருந்தது. இந்த ஞாயிற்றுக்கிழமை எப்படிப்பட்ட வியாதிகளையும் எப்படிப்பட்ட போராட்டங்களையும் எப்படிப்பட்ட கொடிய கிரியைகளை ஜெயிப்பதற்கு எலிசா பெற்ற அபிஷேகத்தை, எலிசா பெற்றதான வல்லமை இதுவரைக்கும் நீங்க பெறாதவங்களா இருந்தா இந்த ஞாயிற்றுக்கிழமை பணத்துக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுத்து, பதவிக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுத்து, ஆட்கள் பலத்திற்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுத்து ஓடிக்கொண்டிருக்கிற தெய்வ பிள்ளையே, இந்த கடைசி நாட்களில் உங்களுக்கு என்ன தேவை தெரியுமா? எலிசா பெற்றுக்கொண்ட அதே அபிஷேகத்தின் சால்வை ரெட்டிப்பா இருந்தா மாத்திரமே நீ கில்காலை கடக்க முடியும், நீ பெத்தேலை கடக்க முடியும், நீ எரிகோவை கடக்க முடியும், நீங்கள் யோர்தானை கடக்க முடியும். ஒருவேளை இந்த நாளையை கடக்கணும்னா அபிஷேகத்தின் சால்வை முக்கியம். இதை வாங்குவதற்கு எலியா பின்பதாக எலிசா இந்த 4 இடங்களையும் கடந்து சென்றார். இந்த ஞாயிற்றுக்கிழமை எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, என்னை ஆராதிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாள் ஆராதனையில் உங்களுக்கு ஒரு நற்செய்தியை கொடுக்க விரும்புகிறேன். ஒருவேளை இந்த செய்தியை எந்த அளவுக்கு நீங்கள் புரிந்து கொண்டீர்கள் என்பதை எனக்கு தெரியவில்லை. ஆகிலும் இந்த வாரத்தில் இந்த 4 இடங்களை கடந்து போய் சால்வையை கையில் வாங்கி ஆமென், அதற்கப்புறம் எலியா சுழல் காற்றில் எடுத்து ஆமென் கொல்லப்பட்டு விட்டான். இப்பொழுது எலிசாவோ அந்த சால்வையை வாங்கி கொண்டு தேசத்தில் கர்த்தர் எலிசாவை கொண்டு அநேக அற்புதங்கள், அநேக அடையாளங்களை கர்த்தர் நடப்பித்தார். இந்த வாரத்தில் உங்களுக்கு அதே வல்லமை வேணுமா? அதே அபிஷேகம் வேணுமா? அந்த அபிஷேகம் உங்க மேல இருந்தா தான், அந்த சால்வை இருந்தா தான் நீங்க கில்காலை கடக்க முடியும், நீங்கள் பெத்தேலை கடக்க முடியும், ஆமென், நீங்கள் எரிகோவை கடக்க முடியும், நீங்கள் யோர்தானை கடக்க முடியும். இந்த ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாள் ஆராதனையில் என் பிரசங்கத்தை முடிக்க விரும்புகிறேன். எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, என் கர்த்தர் இந்த சால்வையை இந்த ஞாயிற்றுக்கிழமை கேட்கிற பிள்ளைகளுக்கு, எலிசாவை போல வாஞ்சை உள்ள பிள்ளைகளுக்கு என் கர்த்தர் கொடுக்க விரும்புகிறார். என் கர்த்தர் கொடுக்க விரும்புகிறார். நாம் ஆராதிக்கிற கர்த்தர் கொடுக்க விரும்புகிறார். எத்தனை பேர் ஆண்டவர்கிட்ட கேட்க போறீங்க, ஆண்டவரே இந்த வாரத்தில் எலிசாவுக்கு கிடைத்த அதே அபிஷேகத்தின் சால்வை எங்களுக்கு, எங்க குடும்பத்துக்கும், எங்களுக்கு, எங்க பிள்ளைகளுக்கும், எங்களுக்கு, எங்க சபைக்கும், எங்களுக்கு, எங்க தேசத்துக்கும் என் கர்த்தர் தரும்படி
இந்த வாரத்தில் நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்க போகிறோம். எத்தனை பேர் கேட்க போறீங்க? நம்ம இருக்கிற இடத்துல கண்களை மூடி நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, இந்த வாரத்தில் எலியா சுழல் காற்றில் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பதாக இந்த 4 இடங்களை தாண்டித்தான் எலிசாவுக்கு அந்த சால்வையை கொடுத்தா. இந்த வாரத்தில் கில்காலை தாண்டிட்டீங்களா? பெத்தேலை தாண்டிட்டீங்களா? எரிகோவை தாண்டிட்டீங்களா? யோர்தானை தாண்டிட்டீங்களா? சால்வை நிச்சயம் கர்த்தர் உங்களுக்கு தரப்போகிறா. கேட்கிறீங்களா? ஆண்டவர் சமத்தில் கண்களை மூடி, ஆண்டவரே, இந்த ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாள் ஆராதனையில் அதே சால்வையை நாங்களும் பெற்றுக்கொள்ள, நாங்களும் எங்கள் குடும்பமும் பெற்றுக்கொள்ள கில்காலில் இருந்து புறப்பட போகிறோம். பெத்தேலுக்கு வந்திருக்கிறோம். எங்களுக்கு விரோதமாய் கட்டி எழுப்பின எரிகோ கோட்டையை என் கர்த்தர் உடைத்தெறியும்படியாக. அது மட்டுமல்ல, கடைசியாக 4வதாக யோர்தானை கடந்தார்கள். ஆண்டவரே, இந்த வாரத்தில் இந்த 4 இடங்களை நாங்கள் கடந்து எலியாவின் சால்வை எலிசாவுக்கு ரெட்டிப்பாய் கிடைத்தது போல, that is a double portion anointing, ரெட்டிப்பான அபிஷேகம் ஜெபிக்கிற ஒவ்வொருவர் மேல் இறங்கி வரட்டும். ஒவ்வொரு பிள்ளைகள் மேல் இறங்கி வருவதாக, ஒவ்வொரு குடும்பங்கள் மேல் இந்த வாரத்தில் இறங்கி வருவதாக. சோர்ந்து போய் பலனற்று போய் தவித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இந்த வாரத்தில் பலனை தூக்கி எடுக்கும்படி ஆண்டவரே அந்த அபிஷேகத்தின் சால்வையை அவர்களுக்கு கர்த்தர் கொடுப்பீராக. இந்த வாரத்தில் என் கர்த்தர் கொடுத்ததான நல்ல ஆவிக்குரிய வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து இந்த வாரம் முழுவதும் இந்த வார்த்தைகள் இப்படி பிள்ளைகளை கில்காலை தாண்ட உதவி செய்யட்டும், பெத்தேலை தாண்ட உதவி செய்யட்டும், எரிகோவை தாண்ட உதவி செய்யட்டும். ஆண்டவரே, யோர்தானை கடக்க உதவி செய்வதாக. என் கர்த்தர் செஞ்ச கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வாரத்தில் ஆராதனையும் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி தந்தீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து நாம மட்டும் எங்கள் மூலமாய் மகிமைப்படுவதாக. சகல துதி கனம் மகிமை ஆண்டவர் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் ஈடு இணையற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. யாவரும் சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். இந்த வார்த்தைகளினாலே கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் தாராளமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென். உங்க கிருபை இல்லாம வாழ முடியுமா? உங்க கிருபை இல்லாம நிற்க முடியுமா? எல்லாமும் கிருபைதானையா எனக்கு, எல்லாமும் கிருபைதானையா. அப்பாவும் கிருபை என்னை தாங்குகின்றது, அப்பாவும் கிருபை என்னை நடத்துகின்றது. அப்பாவும் கிருபை என்னை தாங்குகின்றது, அப்பாவும் கிருபை என்னை நடத்துகின்றது. எல்லாமும் கிருபைதானையா எனக்கு, எல்லாமும் கிருபைதானையா. உங்க கிருபை இல்லாம வாழ முடியுமா? உங்க கிருபை இல்லாம நிற்க முடியுமா? எல்லாமும் கிருபைதானையா எனக்கு, எல்லாமும் கிருபைதானையா.
பலவீன நேரம் என்னை தாங்குகின்றது, பலவானாய் என்னை நடத்துகின்றது. பலவீன நேரம் என்னை தாங்குகின்றது, பலவானாய் என்னை நடத்துகின்றது. எல்லாமும் கிருபைதானையா எனக்கு, எல்லாமும் கிருபைதானையா. உங்க கிருபை இல்லாம வாழ முடியுமா? உங்க கிருபை இல்லாம நிற்க முடியுமா? எல்லாமும் கிருபைதானையா எனக்கு, எல்லாமும் கிருபைதானையா.